ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் செய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வாங்க சூப்பரான ஸ்நாக்ஸ் செய்ய போறோங்க. ரொம்பவே ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் என்னென்னு பார்க்கலாங்க. 1 கிலோ அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து வச்சிருக்காங்க. அடுத்ததா 1 கிலோ மைதா மாவு எடுத்து வச்சிருக்கேன். 1 கிலோ அளவுக்கு பாத்தீங்கன்னா வெல்லம் எடுத்து வச்சிருக்கேன். இது கூடவே சுக்கு சோம்பு தேவை, மஞ்சள் பொடி தேவைங்க, உப்பு சால்ட் உப்பு சேர்த்துக்க போறோம், எண்ணெய் தேவைங்க. இப்போ இதெல்லாம் வச்சு சூப்பரான ஒப்பட்டை அப்படின்னு நாங்க சொல்லுவாங்க, ஒரு சிலர் வந்து போலின்னு சொல்லுவாங்க. இப்போ வாங்க அதை வந்து எப்படி செய்யலான்றத பார்க்கலாங்க. ரொம்பவே சிம்பிள் டேஸ்டா செய்யலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பருப்பை வந்து கொட்டி நல்லா வந்து கழுவிக்கலாம். நல்லா தண்ணி வச்சு பருப்பு நல்லா பளிச்சுன்னு கழுவி எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு 1 கிலோ அளவுக்கு பருப்பு எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு பருப்பு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. பருப்பு சேர்த்து நல்லா வந்து கழுவிக்கோங்க. ஊரெல்லாம் வைக்க தேவையில்லைங்க, சும்மா அப்படி கழுவுனா மட்டும் போதும். பருப்பு கழுவிட்டேங்க. இதை வந்து இன்னொரு பாத்திரத்துக்கு சேர்த்து நம்ம வேக வச்சுக்கலாம். உப்பு வந்து பாத்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. அவ்வளவுதான். இப்போ வந்து இந்த பருப்பை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு வச்சுட்டாங்க, வேகட்டும். இப்போ வந்து மாவு எப்படி பேசலான்றத பாக்கலாங்க. மாவு போட்டுக்கிறேன். மைதா மாவு மைதா மாவு பாத்தீங்கன்னா ஒரு பேக்கெட் சேர்த்துக்கிறேங்க. உப்பு சேர்த்துக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்ததா கலருக்கு பாத்தீங்கன்னா மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சமா சேர்த்துக்கலாம், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இதெல்லாம் ஒண்ணு சேர வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் வந்து ஒண்ணு சேர்ந்து வந்தாச்சு. இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா போட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து கொஞ்சம் இந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கணுங்க. பிசைஞ்சிட்டு கையாலேயே நல்லா வந்து பிசைஞ்சுக்கணும். நம்ம எந்த அளவுக்கு பிசைறோமோ அந்த அளவுக்கு வந்து சாஃப்டா ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா வந்து எண்ணெய் போட்டுக்கலாங்க. நீங்க ஃபர்ஸ்டே போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். நான் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ்ல போட்டுக்கிறேங்க. எண்ணெய் போட்டுட்டு நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த ஸ்வீட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்லா வந்து எண்ணெய் போட்டு செஞ்சாதான் ரொம்பவே நல்லா இருக்கும். நல்லா இது போல வந்து இழுத்து இழுத்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பரோட்டாக்கு பிசைற மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. கலர் நல்லா இருக்கு, மஞ்சள் கலர். மாவு பாத்தீங்கன்னா நல்லா வந்து இந்த அளவுக்கு பிசைஞ்சாச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து ஊற வச்சுக்கணும் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. இது வந்து அப்படியே இருக்கட்டும் ஒரு பக்கம். அடுத்ததா நம்ம தேங்காய் துருவி எடுத்துக்கலாங்க. தேங்காய் பாத்தீங்கன்னா நல்லா ஒரு பெரிய தேங்காவை எடுத்துக்கிறேங்க. இதை வந்து நல்லா வந்து பூவா திருவி எடுத்துக்கலாம். நல்லா பாத்தீங்கன்னா தேங்காவை இந்த அளவுக்கு வந்து பூவா திருவிக்கணுங்க. அப்பதான் வந்து நல்லா இருக்குங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா சுக்கு சோம்பு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். இதை வந்து நல்லா வந்து பொடி பண்ணி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு மணமா இருக்குங்க. இது திருவிட்டு அப்புறமா அதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். பருப்பு பாத்தீங்கன்னா நல்லா வந்து கொதி வந்துச்சுங்க. நல்லா வெந்து வரட்டும். நீங்க ஊற வச்சு சேர்க்கறதா இருந்தாலும் சரிங்க. இது போல செஞ்சதான் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். தேங்காய் பாத்தீங்கன்னா நல்லா பூ போல திருவிட்டேங்க. இப்ப தேங்காய் துருவத்துக்குள்ளே பருப்பும் பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து வெந்தாச்சு பாருங்க. ரொம்ப வந்து குலைவா பருப்பு குழம்புகள்லாம் வைக்கிறோம்ல அது மாதிரிலாம் வேகக்கூடாது. இந்த அளவுக்கு வந்து வெந்து வந்தாலே போதுங்க. அப்பதான் வந்து நல்லா இருக்கும். இப்ப இந்த தண்ணி வந்து எடுத்து வச்சிடுறேங்க. ரசம் செய்ய போறேன். இந்த ரசம் எப்படி செய்யறேன்றத அடுத்து வர வீடியோல பாருங்க.
தண்ணி பாத்தீங்கன்னா நல்லா வந்து இழுத்து எடுத்துட்டாங்க. இந்த பருப்பு வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஆறணுங்க. ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா நம்ம நைஸா வந்து அரைக்க போறோம். பருப்பு பாத்தீங்கன்னா நம்ம தண்ணியெல்லாம் இழுத்து வச்சுக்கணும்ல. அத பாத்தீங்கன்னா இது போல வந்து பிளேட்ல போட்டு நல்லா வந்து ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. அப்பதான் வந்து சீக்கிரமா ஆறும். கொஞ்சமா இதுல இருக்கட்டும். 2மே நல்லா சேர்ந்து நல்லா ஆறி வரட்டும். அதுக்கப்புறமா என்ன செய்யலான்றத பாக்கலாம். பருப்பு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க நல்லா வந்து சூப்பரா அரைச்சு எடுத்துட்டேங்க. இந்த அளவுக்கு வந்து நல்லா பொல பொல பொலன்னு இருக்கணுங்க. அப்பதான் அப்பதான் நம்ம வெல்லம் போட்டு புடிச்சு எடுக்கும்போது பாத்தீங்கன்னா, நல்லா வந்து இந்த அளவுக்கு லட்டு கன்சிஸ்டன்சில வருங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப இன்னும் கொஞ்சம் வந்து பருப்பு வச்சிருக்கேன். அதையும் பாத்தீங்கன்னா, மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா வந்து இதே அளவுக்கு நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு வந்து நைஸா அரைக்கிறோமோ, அந்த அளவுக்கு வந்து உருண்டை வந்து புடிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா, ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதனால தான் நம்ம நைஸா அரைச்சுக்கிறோம். இப்போ வந்து இத அரைச்சு எடுத்துட்டு வந்துடுறேன். அவ்வளவுதான்ப்பா. இதையும் பாத்தீங்கன்னா அரைச்சு எடுத்துட்டாங்க. இதுலயே வந்து போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா இத வச்சு பாத்தீங்கன்னா, எப்படி வந்து ஒப்பட்ட செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. பருப்பு பாத்தீங்கன்னா, நல்லா இந்த அளவுக்கு உருண்டையா அரைச்சுட்டுனா, இதுல பாத்தீங்கன்னா வெல்லம் வச்சுக்கிறேங்க. உங்களுக்கு ஸ்வீட் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா நுணுக்கிக்கணும். இத வந்து இதுல சேர்த்துடலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா, தேங்காய் துருவி வச்சிருக்கேன்ல, அதுல இருந்து வந்து தேங்காய் இதுல சேர்த்துக்கலாங்க. அடுத்ததா சுக்கு, சோம்பு இதெல்லாம் வந்து அரைச்சு வச்சிருந்தோம்ல, அந்த பொடிய வந்து சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான். இதெல்லாம் பாத்தீங்கன்னா, நல்லா வந்து கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெயில இலைய குளிப்பாட்டலாங்க. எண்ணெய் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நல்லா இது போல வந்து செஞ்சுக்கலாம். இந்த இனிப்பு மாவு பாத்தீங்கன்னா, இந்த அளவுக்கு வந்து குட்டி குட்டியா வந்து ரவுண்ட் புடிச்சு வச்சுக்கலாம். அப்பதான் வந்து தட்டி தட்டி போட வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கும். மாவு பாத்தீங்கன்னா, சூப்பரா வந்து இந்த அளவுக்கு வந்து சாஃப்ட்டா வந்து ஊறிடுச்சுங்க. இத வந்து பாத்தீங்கன்னா, இந்த இலையில சேர்த்துடுறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா, குடும்பமா சேர்ந்துதாங்க சமைக்க போறோம். இவ்வளவு நேரம் வந்து யாரும் வீடியோக்கு வரலன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து வர சொல்லிட்டாங்க. இப்போ வாங்க எல்லாம் சேர்ந்து சாப்பிடலாங்க. சித்தி பாத்தீங்கன்னா, நல்லா உருண்டை புடிச்சு வைக்கிறாங்க. நான் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு மைதா மாவு வந்து இந்த அளவுக்கு வந்து உருண்டை புடிச்சுக்கிறாங்க. போதுமாம்மா இந்த சைஸ்? வந்து நல்லா வந்து உருண்டை புடிச்சு எண்ணெய் வந்து கொஞ்சம் போட்டு வச்சுக்கலாங்க. காஞ்சிடும்ல அதனால. தவா வச்சுட்டு எண்ணெய் போடலாம். இன்னைக்கு ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சு ஆளுக்கு 2ஆ சாப்பிட போறோம். உங்களுக்கு வேணுமா? ரொம்ப நாள் ஆச்சு இந்த அதிர்ஷ்டம் செஞ்சு கூப்பிட்டேன். அதிர்ஷ்டம் பண்ணிருக்கோம். சரி எடு. தட்டுல என்ன பண்ணீங்க? இது என்ன பண்ணுங்க? எங்க மருமக புள்ளைக்கு செஞ்சு எடுத்து போன ஸ்வீட்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குமா? உங்களுக்கெல்லாம் யாருக்கெல்லாம் இது போல ஸ்வீட் பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்க. அந்த எடுத்து சுத்தி பாப்பா. இது வச்சு அப்படி வச்சு இது பண்ணிட்டு தட்டுறோம். மிஸ் பண்ணி ரொம்ப மாவு இப்படி எடுத்து வருவாங்க. ஏன்னா அது ஆமா தட்டு 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 தட்டு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா தோசைக்கல் போட்டுக்கலாம். நான் சொன்ன மாதிரி போறோம் தட்டாது. இதே போல பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து தட்டிக்கலாங்க. உங்களுக்கு எந்த எந்த மாதிரி வேணுமோ அந்த அளவுக்கு வந்து தட்டிக்கோங்க. எங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து குட்டி குட்டியா தட்டி சாப்பிட்டா பிடிக்குங்க. அதனால வந்து அதே போல செஞ்சுக்கிறோம். கடவுள் போட்டுலாமா வெளியே? நீங்களா வாங்குறீங்களா? ஒப்பட்ட கடை ஆரம்பிச்சு
ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சின்னதா வந்துச்சு, அடுத்ததா பெருசா செஞ்சுட்டோம்பா. இதே போல பாத்தீங்கன்னா எல்லா மாவையும் தட்டி நல்லா வந்து பொன்னிறமா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மைதா மாவு வந்து இது போல தட்டிக்கணுங்க. அதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சிருக்கிற பூர்ணத்தை இது போல மாவு உள்ள வச்சு இது போல நல்லா பேக் பண்ணிக்கணும். அடுத்தது இது வந்து திருப்பி வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கணுங்க. பண்ணிட்டு சும்மா லைட்டா தட்டணும்னா அழகா வரும். சென்டர்லயே தட்டாது, கொஞ்சம் ஓரமா தட்டணும், அதே வந்து இதுவும் தீபாவளிக்கெல்லாம் அதிர்ச்சி சொல்ற மாதிரி. சித்தியும் பாத்தீங்கன்னா தட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. அவ்வளவுதான், இதுக்கப்புறம் தெறிக்க விட்டுருவாங்க. பாருங்க கரெக்டா வந்து ஒரு கலர், சூப்பர் கலர். நல்லா இருக்குல்ல கலர்? சூப்பர் கலர். சூப்பரா பாத்தீங்கன்னா ஒப்பட்டெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டாங்க. குட்டீஸ் எல்லாம் ஸ்கூல்ல இருந்து வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. நாம செஞ்சதுல பாத்தீங்கன்னா இதெல்லாம் தாங்க மீதி இருக்கு. ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஒப்பட்டை வந்து சாப்பிட வந்து மேல நல்லா வந்து மாவு வந்து உள்ள நல்லா வந்து சூப்பர் சாஃப்டா ரொம்பவே நல்லா இருக்குங்க. நாம செஞ்சு பாத்தீங்கன்னா 1 hour போல இருக்குங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னா ஒப்பட்டை எந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்க. நான் சொன்ன அளவுகள்ல நீங்களும் வந்து இதே போல செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. வேற லெவல் டேஸ்டா இருக்குங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலியோட சேர்ந்து வந்து ஒப்பட்டை செஞ்சு சாப்பிட்டோங்க. ரொம்பவே எனக்கு பிடிச்ச நாளா இன்னைக்கு அமைச்சிருச்சுங்க. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுட்டு மறக்காம சொல்லுங்க. அடுத்ததா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் பாய். சேர்த்து வச்சு ஒரு